அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்ன பிரச்சனைக்கு எந்த மருத்துவரை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரியும். அதே போல் தான் எந்த ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்துக்கு எந்த கோவிலுக்கு போய் வழிபடணும் அப்படிங்கிறதையும் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. அந்த வகையில் 12 ராசிகளை நம்ம முன்னோர்கள் நெருப்பு, நிலம், நீர், காற்று அப்படின்னு 4 வகையாக பிரித்திருக்காங்க. ஒவ்வொரு பிரிவிலும் 3 ராசிகள் என 4 பிரிவில் தலா 3 ராசிகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு இந்த ராசிக்காரங்க இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்வது போல, திருவண்ணாமலைக்கு எந்தெந்த ராசிக்காரங்கள் போனால் ரொம்ப நல்லது அப்படின்னு நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குறிப்பாக இந்த கோயிலுக்கு நீ போய் வழிபட்டுட்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலைக்கு எந்த 3 ராசிக்காரர்கள் போகணும், அப்படி போனால் என்ன பலன்கள் கிடைக்கும், இது போன்ற ஆச்சரியமான தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தையும் அருணாச்சலேஸ்வரருக்கு அரோகரா என்ற வாசகத்தையும் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அதே போல் நீங்கள் எந்த ராசிக்காரங்க என்பதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இதே போல் என்னென்ன ராசிகள் அப்படின்னு பார்க்கும்போது, நெருப்பு ராசிகள் மேஷம், சிம்மம், தனுசு. நில ராசிகள் ரிஷபம், கன்னி, மகரம். காற்று ராசிகள் மிதுனம், துலாம், கும்பம். நீர் ராசிகள் கடகம், விருச்சகம், மீனம். இப்படி இந்த ராசிகளின் அடிப்படையில் எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்த கோவிலுக்கு போகலாம் அப்படிங்கிற அரிய தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமானதாக இருக்கும். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடியது பஞ்சகவ்ய விளக்கு. பஞ்சகவ்ய விளக்கு அப்படின்னு பார்க்கும்போது இது முழுக்க நமக்கு பாசிட்டிவை தரக்கூடிய ஒரு விளக்கு. இந்த விளக்கு வாங்கி நீங்களும் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். வீட்டில் பணவரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கும் இந்த பஞ்சகவ்ய விளக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் இப்போது திருவண்ணாமலைக்கு செல்லக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் முதலாவதாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, மேஷம், சிம்மம், தனுசு. இந்த ராசிக்காரர்கள் நெருப்பு தத்துவத்தை தன்னுள்ளே கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாம். இவர்கள் பிரதோஷ நாளில் திருவண்ணாமலை சென்று அண்ணாமலையாரை தரிசனம் செய்து கிரிவலம் வர நினைத்தாங்க அப்படின்னா நினைத்த காரியங்கள் நிறைவேறும். அதாவது கிரிவலம் செல்லலாம். சாதாரணமாகவே கிரிவலம் செல்லும் போது மிக பெரும் புண்ணிய பலன்கள் கிடைக்கும், பாவம் எல்லாம் நீங்கி போகும் என்பதுதான் ஐதீகம். அதிலும் குறிப்பிட்டு மேஷம், சிம்மம், தனுசு இந்த 3 ராசிக்காரங்க கிரிவலம் சென்றாங்க பிரதோஷத்தில் அப்படின்னா நிச்சயமாக நினைத்த காரியங்கள் நிறைவேறும். அங்கே செல்ல முடியாதவங்க அருகில் இருக்கக்கூடிய சிவனுடைய ஆலயத்திற்கு சென்று அபிஷேகத்திற்கு பழங்கள் வாங்கித்தர பாவங்கள் விலகும். குறிப்பாக நினைத்தாலே முக்தி அப்படின்னு திருவண்ணாமலையை தான் சொல்லுவோம். அந்த வகையில் திருவண்ணாமலைக்கு நம்ம போக வேண்டும் அப்படின்னு நினைத்து கொண்டு இது போன்ற ஒரு பழங்களை வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுத்தா கூட அதுவே நமக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். முடிந்த வாழ்நாளில் ஒரு நாளாவது நம்ம போய் வழிபட வேண்டிய கோவில்களில் திருவண்ணாமலையும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா நில ராசிகள் அப்படின்னு சொல்லலாம். பஞ்சபூத தத்துவத்தில் நில தத்துவத்தை உணர்த்தக்கூடிய ராசிகள் ரிஷபம், கன்னி, மகரம். இவர்கள் காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் பிருத்திவி லிங்கத்தை பிரதோஷ தினத்தில் வழிபட நன்மைகள் நடக்கும். அங்கே செல்ல முடியாதவங்க அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்துக்கு சென்று அபிஷேகத்திற்கு சந்தனம் வாங்கித்தர தோஷங்கள், பாவங்கள் அனைத்தும் விலகி போகும். அடுத்ததாக காற்று ராசிகள் மிதுனம், துலாம், கும்பம் ஆகிய இந்த ராசிக்காரர்கள் காற்று ராசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர்கள் காளஹஸ்தியில் இருக்கக்கூடிய திரு காளஹஸ்திநாதரை பிரதோஷ காலத்தில் இந்த ராசிக்காரங்க வழிபட மிக பெரும் புண்ணிய பலன்களை அடைய முடியும். அங்கே செல்ல முடியாதவங்க உங்களுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயத்திற்கு சென்று பாலாபிஷேகம் செய்து வணங்கினாங்க அப்படின்னா நோய் நொடிகள் அனைத்தும் நீங்கி போகும். அடுத்ததாக நீர் ராசிகள் கடகம், விருச்சகம், மீனம். இந்த 3 ராசிகளும் பஞ்சபூத தத்துவத்தில் நீரில் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள்.
திருச்சி அருகில் இருக்கக்கூடிய திருவானைக்காவலில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வரர் ஆலயம் தான் நீர்த்தலம். இந்த ராசிக்காரங்க பிரதோஷ காலத்தில் திருவானைக்கால் ஜலகண்டேஸ்வரரை தரிசிக்க வறுமை நீங்கி செல்வ வளம் பெருகும். அருகில் இருக்கக்கூடிய சிவனுடைய ஆலயம் சென்று அபிஷேகத்திற்கு பன்னீர் வாங்கித்தர செல்வ வளம் அதிகரிக்கும், செல்வாக்கு அதிகரிக்கும். இதே போல் ஆகாயத்தலம், அதாவது ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நடராஜரை வழிபடலாம். பஞ்சபூத தலங்களில் வழிபட புண்ணிய பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. 27 நட்சத்திரங்களை அடையாளப்படுத்தக்கூடிய வகையில் 27 தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்யலாம். பஞ்சலிங்கங்களையும் தொடர்ந்து 5 பிரதோஷ தினத்தில் வந்து வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு. சனி மகா பிரதோஷ நாளில் சிவ ஆலய தரிசனம் செய்வது 1000 ஆண்டுகள் சிவனை வழிபட்ட புண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்வதால இந்த நாளை தவறவிடாமல் கடைபிடித்தோம் அப்படின்னா நிச்சயமாக அது மிக பெரும் புண்ணிய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக நீங்கள் எந்த ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதோடு நீங்கள் திருவண்ணாமலைக்கு சென்ற அனுபவம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எந்த திருவண்ணாமலைக்கு சென்று உங்களுக்கு ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன, எந்த லிங்கத்தை வழிபடும்போது மிக பெரும் ஒரு திருப்பம் ஏற்பட்டது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. குறிப்பிட்டு திருவண்ணாமலைக்கு நாம் போகணும் அப்படிங்கிறத விட நினைத்தாலே முக்தி அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, திருவாரூரில் பிறந்தாதான் முக்தி, சிதம்பரத்தில் நடராஜரை தரிசித்தாலே முக்தி, காசியிலோ இருந்தா முக்தி. ஆனால் நம்ம திருவண்ணாமலையும் இந்த அண்ணாமலையாரையும் நினைத்தாலே முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பிட்டு கார்த்திகை தீபம் என்பது கார்த்திகை மாத பௌர்ணமி நாளும் கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்த திருக்கார்த்திகை நாளில் தான் நாம் இந்த கோவில்களில் பிரகாசமான தீபங்களை ஏற்றி மகிழ்ச்சி கொண்டாடக்கூடிய தீப திருநாளாக நாம் கொண்டாடுறோம். பஞ்சபூத தலங்களில் நெருப்பு தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலையில் திருக்கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு பரணி தீபம் ஏற்றப்படும். அதை பார்த்தாலே நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. திருவண்ணாமலை புண்ணிய பூமி, ஆன்மீக பூமி, யோகிகள், ஞானிகள், தபோதரன்கள், சித்தர்கள் வாழ்கிற பூமி அப்படின்னு சொல்லலாம். தன்னை நாடி வரவருக்கு எல்லாம் அருள் வழங்கக்கூடிய மலை. ஜாதி, மதம், இனம், மொழி இப்படி எந்த வேறுபாடும் இல்லாமல் அனைவருக்கும் முக்தி தரக்கூடிய ஒரு மலைன்னா அது திருவண்ணாமலை தான். உலக புகழ் பெற்ற தீப தரிசனம், பௌர்ணமி புகழ் கிரிவலம் வரக்கூடிய மலை இந்த திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லலாம். அடிமுடி காண முடியாத அனற்பிழம்பாக திருவண்ணாமலையில் எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய தத்துவத்தை உலகிற்கு உணர்த்தவே திருமாலும் நான்முகனும் எம்பெருமானின் அடிமுடி தேடினாங்க என்று சொல்லப்படுது. ஆலயத்தின் முன்புறத்தே வாழை மரம் நட்டு தென்னோலைகளால் அதனை சுற்றி அடைத்து சொக்கப்பனைக்கு அக்னியிட்டு ஜோதி வடிவமாக காட்சியை அளிக்கக்கூடிய சிவபெருமான் ஜோதி பிளம்பாக தோன்றி காட்சியை நினைவு கூறும் விதமாக இப்படி வழிபாடுகள் செய்யப்படுவது வழக்கம். குறிப்பிட்டு நாம் இந்த திருவண்ணாமலைக்கு செல்லும்போது மிக பெரும் மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்த ஒரு லிங்கத்தை வழிபட்டால் நல்லது அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபம், துலாம் இந்த 2 ராசிக்காரர்களும் இந்திரலிங்கத்தை வழிபாடு செய்யலாம். சிம்மம் அக்னிலிங்கத்தை வழிபாடு செய்யலாம். விருச்சகம் யமலிங்கம், மேஷம் நிருதிலிங்கம், மகரம் கும்பம் வருணலிங்கம், கடகம் வாயுலிங்கம், தனுசு மீனம் குபேரலிங்கம், மிதுனம் கன்னி ஈசானியலிங்கம். இந்த ராசிக்காரர்கள்லாம் இந்த லிங்கங்களை வழிபடும்போது இன்னும் கூடுதலான பலன்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இப்படியாக ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பலன்கள் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் என்ன ராசிக்காரர்கள் என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அஷ்டலிங்கங்களுடைய தரிசனமும் ஜோதிடத்தில் நம்மளுடைய ராசிக்கு வழிபட வேண்டிய லிங்கங்களும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பதிவிடப்பட்டிருக்கு. இது போல் நம்ம கடைபிடித்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நல்லதொரு மாற்றங்கள் ஏற்படும். திருவண்ணாமலை என நினைத்த மாத்திரத்திலேயே அவர்களுக்கு முக்தி தரக்கூடிய ஒரு கடவுளாக சிவபெருமான் இருக்காரு. உங்களால் முடிந்த வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது திருவண்ணாமலை சென்று வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மிக பெரும் மாற்றங்கள் ஏற்படும்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் திருவண்ணாமலைக்கு எந்த ராசிக்காரங்க போனால் நல்லது அப்படிங்கிற ஒரு பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி விவோஸ்.